இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட்டு? 3 கிலோமீட்டர் ஈஸி. அவ்வளோதானா? வலி பரவாயில்லையா? வலி சரியாயிடுச்சு. என்ன துபாய்க்காரர் 2 நாள் ஆளை காணா. நேற்று நாங்களே வந்து சும்மா தான் நின்றுட்டு போனோம், எதுவும் பண்ணலை. வேலைன்னு இல்லை, ஏதோ ஒரு தெருல ஒரு மாதிரி இருந்தது, நாங்களும் சரியாக தூங்கலை. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு. அதாவது இன்றைக்கி ரன் வந்து குறைஞ்சது 16 ஓடணும்னு நினைக்கிறேன். 8 மணி வரையும் ஓடிடுவோம், வேறு வழி இல்லை. நான் வந்து நம்ம கிரவுண்டுக்கு போயிட்டு லைட்டை போட்டு வந்திருக்கேன், அதை ஆஃப் பண்ணணும்னு பார்த்தேன். அதுக்கு தான் வந்து ஹைட்ரேஷன் வெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் டைம் ஆயிடுச்சு, இதுக்கடுத்து போக முடியாது. வர்றப்போ ஷூவை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதாவது மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால லேட் ஆயிரும். இது வந்து போலார் H10 ஹார்ட் ரேட் மானிட்டர் யூஸ் பண்ணுறதில்ல, அதில் இருக்க சென்சாரை தனியாக எடுத்து வைக்கணுமா, இது தெரியல. நம்ம வீடியோஸில் வந்து கமெண்ட்டில் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா இது அப்படியே மாட்டியே வச்சுருந்தா எலக்ட்ரோல் மூலியமாக அந்த பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகி, அதாவது காலியாகி சீக்கிரம் காலியாகிடுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் அதை வந்து மாற்றுற மாதிரி இருக்குது. ஒரு செல்லு 100 ரூபாய்க்கு மாற்றுற மாதிரி இருக்குது. இப்படி கழட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் வரையும் வருமா, ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு கழட்டி வச்சிட்டோம் அப்படின்னா. இது வந்து எதுக்கு அப்படின்னா, பெர்ஃபெக்டாக Zone 2க்குள்ளே நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த ஹார்ட் ரேட் சென்சார் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ரெக்கவரி ரன் சொல்லக்கூடிய அந்த Zone 2 ரன் இருக்குல்ல, ஃபேட் பர்னிங், அதாவது நம்ம கொழுப்பை கரைக்கக்கூடிய ஜோன் அது. அந்த இடத்துல நம்ம ட்ரெயின் பண்ணுறது, நம்ம வந்து சில சமயம் ஈகோ பிடிச்சி நம்ம Zone 3ல் பண்ணிக்கிட்டு இருப்போம், இல்லை Zone 4 Zone 5 அந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி பண்ணும்போது நம்ம வந்து இப்போ ஒரு 2 மணி நேரம் ஹாஃப் மேரத்தான் ஓடுறத டைமிங்கை வந்து இந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட மாதத்தில் குறைக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஹார்ட் ரேட் மானிட்டரை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறது. இதை பற்றின டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் ரேட் மானிட்டர் விசஸ் விரிஸ்ட் வாட்ச் அப்படின்னு, அதாவது சென்சார் வாட்ச், கோரஸோ கார்மினோ ஏதோ ஒன்று. கொஞ்ச நாளாக ரெகுலராக வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு பேட்டர்னே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த கிரவுண்டு ஒர்க்லேயே பாதி முழுசாகவே ட்ரெயின் ஆகிட்டேன். இதுக்கு மேலே முடியலடா அப்படின்ற மாதிரி அந்த பணம் உள்ளே வந்து போனதுலேயே அப்படியே ஆயிடுச்சு. திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் மறுபடியும் இந்த கேமராவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்தால் சொல்லுங்கள், எதில் இருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ மறுபடியும் ஒரே மாதிரி விஷயங்கள் லூப்பாகவே நடக்குது. அதை விட்டு மீண்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்களா தேங்காய் பால் பிஸ்னஸ்ஸு ட்ரெண்டிங்கில் நீங்கள் போட்டிருக்கலாம்ல. ஆன் பண்ணிக்கிறேன். சாப்பிடுமா? 6 வயசுலேயே ஓடுமா? 6 தான். 4th கிலோமீட்டர் வர போகிறோம். மணி 7 கூட ஆகலை. அதுக்குள்ளேயும் அந்த ஹீட்டில் 150 ஹார்ட் ரேட்டு 6 பேர்ஸுக்கு. சிங்கம் தானே கூப்பிட்டாப்புல. 8 மணிக்கு வரலாம்ல, பனி நல்லா கொட்டிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயில் வந்தோடனே வரலாம்ல. என்ன 11 கிலோமீட்டர் வந்து 170 ஹார்ட் ரேட்டுக்குள்ளேயே ஓடினேன். 170 வரையும். அதுக்கு மேலே புஷ் பண்ணோம்னா அது Zone 5 போயிடும். அதனால் 11ஓட நிப்பாட்டிட்டு 12ல் வந்து கூல் டவுன் ரன்னா 640 650 கிட்டத்தட்ட 7 பேஸ் கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இருந்தும் ஹார்ட் ரேட் குறைய மாட்டேங்குது. டோட்டலாக 12 கிலோமீட்டர் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள்,
எலைட்டோட டிசிப்ளின் 8 மணிக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். 8 மணிக்கு ஒரு நாள் ஓடுறோம்ல, அதுக்கு எலைட்டு கிடையாதுடா பேர். ப்ரோ வந்து டெய்லி எங்கள் கூட ஒரு வாரத்தில் 4 நாள் 5 நாள் இப்போ வந்து லீவுக்கு வந்திருக்காரு வெளிநாட்டிலேருந்து. 10 கிலோமீட்டர் ஓடிடுறாரு. இன்றைக்கெல்லாம் 12 ஓடி இருக்கோம். அவர் இருக்கிற மசில் மாஸுக்கு அப்படியே தான் மெயின்டைன் ஆகிறாரு. ஆரம்ப கட்டத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 கிலோ வெயிட் லாஸ் இருந்துச்சு. அது என்னென்னா ஆர்வத்தில் நம்ம ஆரம்பத்தில் வந்து வெயிட்டை குறைக்க போகிறோம் அப்படின்ட்டு டயட்டு ஸ்ட்ரிக்டாக இருப்போம், ஒர்க் அவுட்டும் நல்லா பண்ணுவோம். அதனால் அந்த சடன் வெயிட் லாஸ்ன்றது இருக்கும் ரன்னிங் போகிறப்போ. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஸ்டேபிள் ஆயிரும். இன்னமும் ஊர் உலகத்தில் 1000 கிலோமீட்டர் ஓடுறாங்க, ஒரு வாரம் 10 நாள் விடாமல் ஓடுறாங்க. என்னென்னமோ உடம்போட லிமிட்டை தாண்டி என்னென்னமோ பண்ணிட்டாங்க. இன்னமும் வாக்கிங் போனால் வெயிட் லாஸ் ஆகுமா, ரன்னிங் போனால் வெயிட் லாஸ் ஆகுமா, புதுசாக இப்போ கார்டிசால் லெவல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தானா கொஞ்சம் இப்போ 6 பேக் கொஞ்சம் டயட் இருந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பேக் வந்து மசில் பிளேஸில் அந்த கடையில் ஹெல்த் கார்டில் வாங்கிட்டு வந்தேன்ல, இந்த முன்னாடி வந்து இந்த ரோலர் இருக்குல்ல, நம்ம படிக்கிற ரோலர் கிடையாது, இது மேட்டு. இது இப்படி வச்சுக்கிறலாம். இது கொஞ்சம் வசதியாக இருக்குது கொண்டு வரதுக்கு. வண்டியிலேயே முன்னாடியே வச்சு கொண்டு போயிட்டு வர்றதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறையா கெப்பாசிட்டியாக இருக்குது. ஆனால் அந்த பேக்குன்றது சென்டிமெண்ட்டாக எனக்கு அது நல்லாயிருக்கும். அது என்ன சொல்கிறது, அந்த பேக் இருக்கும்போது ரொம்ப நிறையா நல்ல மனசுக்கு பிடிச்சி நிறையா வீடியோஸ் போட்டேன். இப்போ பழைய குருடி கதவு திருடின்ற கதையாக இப்போ வந்து மனசளவில் சோர்ந்துட்டேன். அதனால் சென்டிமெண்ட்டாக அந்த பேக் போட்டேன், வச்சுருந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, இப்போ இதுதான் அந்த பேக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி போயிட்டு கிரவுண்டில் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஷெட்டு போடுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா ஹீட் அப்படியே இறங்குது. உள்ளக்க அடுப்பெல்லாம் வச்சோம் அப்படின்னா அப்படியே கொதிக்குது. அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணி இன்றைக்கி ஒரு பாய் தலானி எல்லாம் வாங்கி போட்டு இன்றைக்கிலேருந்து ஸ்டே பண்ணி அங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பேக் டு ஃபார்ம். என்ன டேவிட் காகின்ஸ் மாதிரி இனிமேல் யாரை பற்றியும் நினைக்கக்கூடாது, எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. அப்படியே கடிவாளம் கட்டின மாதிரி ஓடணும். வாங்கிடுவோம்டா, லோன்லேயே போட்டு வாங்கிடுவோம்டா. உனக்கு ஒரு ஐஃபோன் வேணடா போடா. அவன் அதில் 42 கிலோமீட்டர் ஓடணும். ஒரு மாதம் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். வரேன் அங்கே இருந்துட்டு நீங்கள் இப்படி ஆகி போச்சுடா, என்னடா பண்ணுறது, எனர்ஜி லாஸ் ஆகுமாடா. ஒரு 4 நாள் பொறுக்க முடியாது. ஓடிட்டுல தெரிஞ்ச இது மாதிரி இருக்கு. அது இந்த விவேக் ஒரு படத்தில் சத்தமாக நீ பேசக்கூடாது பார்த்துக்க, அது வந்து பாபா சண்டை கூடாது. அதுக்கு என்ன நான் சாமியாராக போயிருக்கணும்டா. வாடுவோம்டா காலையில் வாடா. என்ன 6 மணிக்கு இதில் ஃபுல்லாமே ப்ளூ கலர் ஷீட்டு தான் இருக்குது. என்ன 8 அடி ஷீட்டு ஒன்று 3 ஷீட்டு வாங்கினா போதும். 3 அடி அகலம் வச்சாலும் 3 6 7 அடி வந்துடும். 7 3 10 11 அடி மொத்தம். அப்போ 4 ஷீட்டு வாங்குற மாதிரி இருக்குமோ. இப்போ செலவு மேலே செலவு தான் வருது. ஏன்னா எவ்வளோண்ணே ஒரு சீட்டு 8 அடி சீட்டு இல்லைங்க. ஒரு சீட்டு வந்து 1100 சொல்கிறாங்க. 4400 வந்துடும் மேலே இருக்கிற சீட்டு மட்டும். என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. சரி அடுத்து கட்டில் ஏதாச்சும் பார்த்துட்டு வரேன் நான். இது ப்ளைவுட். அது மெத்தையோட வருது. இது என்ன கலர் இருக்குது, எத்தனை கலர் இருக்குது, என்னென்ன கலர் எடுங்க. இங்கே அவர் இல்லையா, மனோஜ் இல்லையா? எல்லாம் பூ போட்டதாக இருக்கு. பார்த்து சரி இதே இருக்கட்டும். இதே இருக்கு. இது கொஞ்சம் வெயிட் கம்மி தானே, பட் ரொம்ப இருக்குமா தூக்குறது. அது டாடா ஏசியில் மட்டும் ஏற்றிடுங்களேன். அதுக்குள்ளே வந்துட்டாப்புல மண்ணை. மணி 11:45 சரி வா. என்ன வேலைக்கு போகலையா? தவிர வேறு ஓகே 45
அங்கே போய் கட்டில் எடுத்துகிட்டு ஒரு ஒரு 10 தெர்மாக்கோல் ஒன்று வாங்கணும், வாங்கிட்டு போயிடுவோம். ஏதாவது ஒரு நோட்டு புக் கடையில் வாங்கிட்டு போவோம், சிவா ஜோதியில் வாங்கிட்டு போவோம். அந்த சைடு இருக்குல்ல அபிராமி பக்கத்தில் ஜோதி இருக்குல்ல, அதில் வாங்கிட்டு போயிடுவோம். நடுவில் அந்த தெர்மாக்கோலை வச்சு சீட்டை போட்டு பார்ப்போம். என்ன தேவை பண்ணுவோம், உருட்டி புரட்டி. 3 3 6 3 10. அந்த இடத்துல இல்லைங்க, நான் அந்த அங்கே தான் நிற்பேன். நான் அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். இந்த பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்களே, நாங்கள் கிரவுண்டை வந்து பார்க்க வரும்போது இந்த பாலத்துக்கு கீழே மார்க்கிங் பண்ணியிருந்தாங்க. இந்த பால வேலை கட்டி முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட நம்ம கிரவுண்டுக்கு பில்டிங் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். இந்த பாலத்தில் இருக்கிற ஒரு பில்லருக்கு ஒரு ஜாயிண்ட்டுக்கு உண்டான காசை கொடுத்தா கூட கிரவுண்டை ஃபுல்லாக முடிச்சிடலாம் போல. குடிக்க முடியலையோ? சுடுதா? அந்த முனையில் போடு. வெயிலுக்கு சீட்டை பிடிக்க முடியாது, அவ்வளோ இதாக இருக்கும். இருங்க, இதை பிடிச்சி சும்மா ஒரு சீட்டை மட்டும் மேலே வச்சு பார்த்துருக்கேன், தெரியுதா? அது நல்லாவே உள்ளக்க வெயில நிப்பாட்டிருச்சு. 8 அடி சீட்டு இந்த அளவுக்கு போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வெளியில் நீட்டி வைக்கலாம், தப்பு கிடையாது. சாரல் மழையும் உள்ளக்க வராது, நல்லா நீட்டி இருந்தால். இந்த தெர்மாக்கோல் எதுக்கு வாங்கிட்டு இருந்தேன்னா, அது உள்ளே வச்சு ஹீட்டை தடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா இப்படி வச்சு தடுத்துருவோம். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. அப்படி இல்லை, இங்கே வரு. இந்த சீட்டில் கீழே இருக்கு, 2வது சீட்டில் கீழே, 2வது சீட்டில் கீழே பெரிய ஸ்க்ரூ வாங்கியிருக்கேன். அந்த ஸ்க்ரூ அதே ஸ்க்ரூ நீ போடுறடா. இந்த இடத்துல இதுக்கு கீழே போய் இதுக்கு இந்த இடத்துக்கு இங்கிட்டு போடணும். இந்த இடத்துலயா? இந்த இடத்துலயா? இந்த இதில் இந்த பாரு, அந்த சீட்டோட குலவை தாண்டி போடு. இந்த சென்டர்ல போடு. கரெக்ட். இல்ல இது பறக்கும்டா. இது 2 ஜாயிண்ட் இருக்குல்ல, அப்போ இதில் போட்டிருக்கணும். இருடா ஒரு நிமிஷம். ஆமா, அந்த நேரம் இந்த நேரம் நீ போறது வந்து இப்ப நீ இது ஓகே. அடுத்த ஸ்க்ரூ வந்து அரேஞ்ச் இப்படி ஏத்தணும். அதுக்குள்ள போக முடியாது. ராசா தான் ஏத்தணும்னா மிஷின் இதுவே ஒட்டி தான் இருக்கு. உடனே வச்சாகலாம். நான் தான் எல்லாத்தையும் செலோ டேப் எம்சி எல்லாத்தையும் தூக்கி வச்சிருந்தேன். பிச்சை பிக்காதா? புதுசு பிச்சை தான் இங்க ஒரு வீடா பண்ணிக்கிறப்ப. ஒரு நிமிஷத்துல பிச்சை பாதி வச்சிருந்தேனா? அப்படியா? தைரியமா வா, அதே வந்துட்டாப்ல இல்ல வா. இப்போ ஏன் சொல்றல வை. வேணாம். நம்ம அழுத்து ஜல்ல இல்ல இல்ல. அவ்வளோதான், சீட்டு போட்டாச்சு. நாளையிலேருந்து சமையல் பண்ணி இங்கே தங்குறதா பிளானு. இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து என்ன பொருள் சமைக்கிறதுக்கு தேவையோ அப்படியே வரும்போது வண்டியில் 1-2 கொண்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துடும். ஃப்ரிட்ஜை மட்டும் உள்ளே வச்சிரும் அப்படின்றாங்க, ஏன்னா ஹீட்டு கொஞ்சம் ஓவராக இருக்குன்றதை தாங்காது. அது வாட்டுக்கு வெடிச்சிருச்சுன்னா போச்சு. சரி, ஓகே. இந்த விளாக் இனிதே நிறைவு போட்டுறது. நிறைய விஷயங்கள் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விளாகில் பார்ப்போம்.